ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு லாக் மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நேற்று ஜனவரி 2026 மாலை பாகிஸ்தானிய ட்ரோன்கள் ஊடுருவ முயன்றதை அடுத்து இந்திய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தி அவற்றை விரட்டியடித்தது. இதுகுறித்த விரிவான தகவல்கள் இதோ. எல்லையில் ட்ரோன் ஊடுருவல், இந்திய ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கை, பாதுகாப்புத்துறை செய்திகள், JNK பார்டர் அலர்ட். வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் நேற்று மாலை அடுத்தடுத்து பல ட்ரோன்கள் தென்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவம் தனது நவீன ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஊடுருவல் முயற்சியை முறியடித்துள்ளது. 1. ட்ரோன்கள் தென்பட்ட இடங்கள் நேர வரிசை. நேற்று மாலை 6:25 மணி முதல் 7:15 மணிக்குள் பல்வேறு இடங்களில் சந்தேகத்திற்கிடமான ட்ரோன்கள் தென்பட்டன. மன்கோட் செக்டார், பூஞ்ச். மாலை 6:25 மணிக்கு டைன் பகுதியிலிருந்து டோப்பா நோக்கி ஒரு ட்ரோன் நகர்ந்தது. நௌஷேரா செக்டார், ராஜவுரி. மாலை 6:35 மணிக்கு கானியா கால்சியன் கிராமத்திற்கு மேல் ட்ரோன் பறந்ததை அடுத்து ராணுவம் LMG மற்றும் MMG துப்பாக்கிகள் மூலம் சுட்டது. தேரியாத், ராஜவுரி. கப்பர் கிராமத்தில் மற்றுமொரு ட்ரோன் தென்பட்டது. ராம்கர் செக்டார், சம்பா. இரவு 7:15 மணிக்கு சக் பாப்ரல் கிராமத்தில் ஒளிரும் விளக்குகளுடன் ஒரு ட்ரோன் சில நிமிடங்கள் வட்டமிட்டது. ராணுவத்தின் எதிர் நடவடிக்கை கவுண்டர் UAS. ட்ரோன்கள் தென்பட்டவுடன் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் உடனடியாக கவுண்டர் UAS எனப்படும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை செயல்படுத்தின. இதில் சக்ஷம் என்ற நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. ராணுவத்தின் துப்பாக்கிச் சூடு மற்றும் இந்த தொழில்நுட்ப குறுக்கீடு காரணமாக அனைத்து ட்ரோன்களும் மீண்டும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே திரும்பிச் சென்றன. சேட்டிலைட் போன் உரையாடல் மற்றும் தேடுதல் வேட்டை. ட்ரோன் ஊடுருவலுக்கு முன்பாக ஜம்முவின் புறநகரமான கானா சக் பகுதியில் பயங்கரவாதிகள் துராயா ரக சேட்டிலைட் போன் மூலம் பேசியதை உளவுத்துறையினர் இடைமறித்தனர். கூட்டு நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் போலீஸ், SOG, BSF, CRPF மற்றும் ராணுவம் இணைந்து கானா செக் மற்றும் எல்லை கிராமங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. குடியரசு தின பாதுகாப்பு. வரும் ஜனவரி 26 குடியரசு தின விழாவை முன்னிட்டு எல்லையில் ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்திய எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள். ஜான் 2026. தேதி, சம்பவம், இடம் ஜனவரி 9. ட்ரோன் மூலம் வீசப்பட்ட ஆயுத குவியல் மீட்பு 2 பிஸ்டல் கிரேனேட், சம்பா மாவட்டம். ஜனவரி 10. சந்தேகத்திற்கிடமான புறா ரெட் அல்லது எல்லோ ரிங்ஸ் பிடிக்கப்பட்டது, அக்னூர் செக்டார். ஜனவரி 11. 5க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு, ராஜவுரி, பூஞ்ச். எல்லையில் நிலவும் பனிமூட்டத்தை பயன்படுத்தி ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் அல்லது போதைப் பொருட்களை கடத்த முயற்சி நடப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சக்ஷம் கவுண்டர் UAS சிஸ்டம் இன் ஆக்ஷன். இந்திய ராணுவம் எல்லையில் ட்ரோன் அச்சுறுத்தல்களை சமாளிக்க சக்ஷம் என்ற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அமைப்பை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை இந்த வீடியோ விளக்குகிறது.